ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல் ரிலீஸ் ஆன இன்ஸ்பெக்டர் கூன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 10வது எபிசோடு தாங்க பார்க்க போறோம். முதல் 9 எபிசோட் வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுத்துருங்க, பாத்துக்கோங்க. வழக்கமா எல்லா எபிசோடும் எந்த அளவுக்கு ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இன்வெஸ்டிகேஷனோட ட்விஸ்ட் கலந்து இருக்குமோ அதுக்கு குறையே இல்லாம தாங்க இந்த எபிசோடு இருக்க போது. அதை பார்க்கறதுக்கு முன்னால போன எபிசோட்ல என்னெல்லாம் பார்த்தோமோ அதை ஒரு ரீகேப்பா ஓட்டுருவோமா. ஒரு பக்கம் ஹீரோயின், இன்னொரு பக்கம் வில்லி, ரெண்டு பேருமே பெத்தகை பாட்டியோட ஆக்ஷன்னால அவஸ்தைப்பட்டாங்க. பாட்டி ஹீரோயினை கொல்ல சொல்லி அமிச்சிச்சா. ஆனா ஹீரோயின் அண்டர்டேக்கரோட அக்கா பொண்ணா இருப்பா போல உள்ளுக்குள்ள எத்தனை உயிர் இருக்கோ எல்லாத்துலயும் மிஸ் ஆகி எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. சேம் டைம் வில்லி பாட்டியோட சேர்ந்து வேலை செய்யறேன்னு பாட்டி கிட்ட போய் வெளியே வர முடியாத ஒரு கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டா. பாட்டி அதுக்கு ஆகாத ஆளுங்கெல்லாம் யாரோ வில்லிய வச்சு அவங்கள கொண்டு தான் காரியத்தை சாதிச்சுக்கிச்சு. அப்புறம் கிணத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வந்த ஹீரோயினும் வில்லியோட பார்ட்னர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை லாக் பண்ணி இந்த லீன்றவன் சேர்த்த போட் சம்பவத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ பார்ட்னரும் வில்லியும் தானே அந்த 4 பேரை கொண்டாங்க. அங்க 4 பேர் தான் இருந்தாங்க, அந்த 4 பேர் இவங்கெல்லாம் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதை ஹீரோயின் விசாரிச்சும் பெருசா எந்த தகவலும் கிடைக்கல. சரி நீ வீட்டுக்கு போ, அப்புறம் பேசுவோம் அப்படின்னு ஹீரோயின் பார்ட்னர் அனுப்பி அவன் வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல்லையே அவனுக்காக ஒரு பார்சல் டெலிவரி ஆயிருந்துச்சு. திறந்து பார்த்தா உள்ள இருக்கிறது அடையாளம் தெரியாத ஒரு ஆளுங்க. யார் இதுன்னு யோசிக்கும் போதே எபிசோட முடிச்சாங்கல்ல. இதுக்கப்புறம் இத்தனை எபிசோட்ல ஒரு வாட்டியாச்சும் உங்களுக்கு இந்த யோசனை வந்திருக்கா? வடதுருவமான ஹீரோயினும் தென்துருவமான வில்லியும் சேர்ந்து வேலை செஞ்சா எப்படி இருக்கும்னு இந்த எபிசோட்ல நடக்க போதுங்க. அதோட பல எபிசோடா மிஸ்டரியாவே வச்சிருக்க லீ செத்த போட்ல அப்படி என்னதான் நடந்துச்சு, இதை எப்படி ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா? எல்லாத்தையும் வீடியோக்குள்ள போய் பாத்துருவாங்களா? வாங்க. 10வது எபிசோட ஓபன் பண்ணா பார்ட்னர் வீட்டு வாசல்ல ஒரு பார்சல் டெலிவரியா இருக்கு. ஹீரோயின்லாம் துளி கூட பயம் இல்லாம கத்தியால பார்சலை கிழிக்க போறா. பொம்பளை புள்ள அவளே பயம் இல்லாம இருக்கா. ஆம்பளை பசங்களான அசிஸ்டன்ட், டிரைவர் தம்பி, பார்ட்னர் 3 பேரும் ஐயோ அதுக்குள்ள பாம் இருக்குமோ அப்படின்னு பயந்து நடுங்கிட்டு இருக்கானுங்க. பட் பார்சலை ஓபன் பண்ணா உள்ள இருக்கிறது பாம் இல்ல, அடையாளம் தெரியாத ஒரு ஆளு. யாரா இந்த மங்கி மண்டான்ற யோசனையோட இவங்க பார்சலை வீட்டுக்குள்ள தள்ளிட்டு போகும்போது இங்க சீனை கட் பண்ணி சில மணி நேரத்துக்கு முன்னால போனா எவனோ 2 பேர் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. போன எபிசோட்லயே புரோக்கர் ராபிட்னு யாரையோ பத்தி சொன்னால அதே வார்த்தை யூஸ் பண்ணி, ஆனாடா இந்த டிராகன் பொம்பளை இருக்கா பாரு, மோசத்துலயும் மோசம்டா. ராபிட் அந்த பொம்பளை கிட்ட மாட்டி படாத பாடுபடுறான். இப்ப கூட சமையல் செய்யற இடத்துல டிராகன் ராபிட்ட கொன்னுடுவான்லாம் மிரட்டுறா அப்படின்னு இவனுங்க பேசிட்டு இருக்கானுங்களா. இதங்க இவனுங்களுக்கு பின்னால இருக்க பூச்சி அடிக்க நடுவுல இருந்து பச்சை கலர் பெயிண்ட் தடவி செடியோட செடியா ஒளிஞ்சிட்டு இருந்த ஒருத்தவன் ஓட்டு கேக்குறான். அவனுக்கு தேவையான மேட்ரி கெச்சு போச்சு. சோ அங்க இருந்து கிளம்பினவன் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போய் கம்ப்யூட்டர்ல பெத்தகை பாட்டி மேயர் எலெக்ஷன்ல நிக்க போற முதல் பையனை ப்ரமோட் பண்றதுக்காக சமையல் ஷோன்னு ரெடி பண்ணுச்சு. அங்க ராபிட்னு பேர் கொண்ட அதோட 2வது பையனை கொன்னுடுவான்னு மிரட்டி இருக்க. ஏன் எதுக்காகன்னு இவன் ஒரு ஆர்டிகலை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் ஒரு ஜேர்னலிஸ்ட்னு. இது நடந்துட்டு இருக்கும் போது இவனுக்கு முன்னால சிலந்தி வலை மாதிரி ஒண்ணு தொங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கழுத்துக்கிட்ட வருது. நம்ம வீட்டுல சிலந்தியா வாய்ப்பு இல்லையேன்னு நினைக்கிறதுக்குள்ள சிலந்தி வலை அவன் கழுத்துல மாட்டி ஒரு இருக்க உடனே வெண்டிலேட்டர் டோர் திறந்துகிட்டு வில்லி உள்ள குதிக்கிறா. சோ பெத்தகை பாட்டி ஜேர்னலிஸ்ட போட்டு தள்ள வில்லி அனுப்பியிருக்குங்க. வில்லி கிட்ட பிடிச்சதே அவ ஆட்டிடியூட் தாங்க. உள்ள வந்தவ எந்த பதட்டமும் இல்லாம அங்க டிவி ஆன் பண்ணி ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே ஜேர்னலிஸ்ட் கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி வச்சிருக்க ஆர்டிகலை படிக்கிறா. போன எபிசோட்ல புரோக்கர் ராபிட்ன்ற வார்த்தையை சொல்றப்போ லிப்ட்ல அவனுக்கு பக்கத்துல வில்லியும் தானே இருந்தா. அப்பவே ராபிட் யாருன்ற கேள்வியையும் அவ கேட்டால. அவளுக்கு அதுக்கான பதில் இப்பதான் கிடைக்குது. ஓ நல்லா பேரம் பேசி வாங்கின பேபி நண்டு மாதிரியே ஒருத்தர் இருப்பானே 2வது பையன், அவன் தான் ராபிட்டா? அவங்கள பத்தின ஆர்டிகலை நீ ரெடி பண்ற, சாதாரண ஜேர்னலிஸ்ட் நீ. ஏன் பாட்டி உன்னை கொல்ல சொல்லி என்ன அனுப்பிச்சு? அந்த ஃபேமிலியை பத்தி வாங்கிட்ட எதுவும் விஷயம் இருக்கு அப்படின்னு வில்லி கேக்குறா. ஜேர்னலிஸ்டால பேசவும் முடியல, ஏன்னா அவ கழுத்துல போட்ட சுருக்கு இன்னமும் அப்படியே தான் இருக்கு. ஆடாதரா, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடுறியோ அது அவ்வளவுக்கு அவ்வளவு இருக்கமா போய்கிட்டே இருக்கும். நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன்னா தப்பிக்க சான்ஸ் உண்டு, சொல்லு பாப்போன்னு வில்லி கேக்குறாளா. அது அவங்க ஃபேமிலியை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா உங்க பக்கத்துல இருக்குல்ல ஒரு ஸ்ப்ரே டப்பா, அதோட மூடிக்குள்ள பாத்தீங்கன்னா மெமரி கார்டு ஒண்ணு இருக்கும், அது மட்டும் தான் என்கிட்ட இருக்கிறது அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் சொன்னதோட வில்லி ஒரு பீச் ஓரமா ஹாயா படுத்து சன் பாத் எடுத்துட்டு இருக்கா. அங்க வந்த பாட்டியோ, என்னம்மா அதெல்லாம், இது வரைக்கும் நீ கமுக்கமா கப்பு சிப்புன்னு கொலை பண்ணி தானே வழக்கம், இப்ப என்ன புதுசா ஒரே ஒரு ஆளை கொலை பண்ண அந்த இடத்தையே கொளுத்தி விட்டு வந்திருக்க ஏன் அப்படின்னு. வில்லி ஜேர்னலிஸ்ட கொல்ல போனான்ல, அவன் செத்துட்டான்னு நம்ப வைக்க அந்த இடத்தையே கொளுத்துற மாதிரி சீனை போட்டு வந்துட்டா போல. அதை பத்தி தான் பாட்டி கேக்குது. பின்ன என்னங்க உங்க ரேஞ்ச் என்ன, உங்க பவர் என்ன, உங்களால எவ்வளவு சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரிய வேணாம். அதான் ஒரு பில்டிங்கே பிளாஸ்ட் பண்ணிட்டா அதை உங்களால சமாளிக்க முடியுமான்னு செக் பண்ணதான் பண்ணிட்டு வந்தேன் இப்படின்னு சொல்லி வில்லி சமாளிச்சிடுறா. அடுத்து வில்லியும் பாட்டியும் பேசிட்டு இருக்கும் போது அங்க மூச்சரிக்க ஓடி வந்த எடுபடி, மேடம் நீங்க ஆசைப்பட்டது நடக்க போது மேடம் அப்படின்னு டிவில ஓடிட்டு இருக்க ஒரு நியூஸ போட்டு காட்டுறாங்க. பாட்டியோட முதல் பையனுக்கு நடக்க போற மேயர் எலெக்ஷன்ல இந்த தொகுதியில நீ தான் மேயர் வேட்பாளர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அவன் கட்சி சார்பா சீட்டை கொடுத்துட்டாங்க. அந்த நியூஸ் தான் ஓடுது. அப்புறம் நாங்க ஸ்கெட்ச் போட்டா மிஸ் ஆகுமா, சீட்டு கொடுத்து தானே ஆகணும்னு
பாட்டிக்குள்ள ஒரு தெனாவெட்டு. அதை முடிச்சுட்டு பிரசன்ட் டைமுக்கு வந்தாங்க. பார்ட்னர் வீட்டுக்கு பார்சல்ல ஒருத்தவன் டெலிவரி ஆனானே அவன் தான் சில மணி நேரத்துக்கு முன்னால வில்லி கொல்ல போன ஜேர்னலிஸ்ட். இன்னும் சாவல, மயக்கமாக்கி உயிரோட தான் வில்லி அனுப்பி விட்டுருக்கான். சோ அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் ஒரு பொண்ணு தானே உன்னை அனுப்பி விட்டா, தெரியும் கழுத்துல இருக்க மார்க்க பார்த்தா ஒரு சுத்திட்டா போலியே, பரவாயில்ல இருக்கட்டும், அங்க என்னெல்லாம் ஆச்சோ ஒன்னு விடாம சொல்லிட்டேனா நான் உன்னை அப்படியே விட்டுறேன்னு நடந்தது. ஹீரோயின் கேக்குறா. நம்ம கடைசியா இவனும் வில்லியும் பேசின சீனை பார்க்கும்போது என்கிட்ட ஏதோ ஒரு மெமரி கார்டு இருக்குன்னு இவன் சொல்லியிருந்தான்ல, வில்லி அந்த மெமரி கார்டு எடுத்து போட்டு பார்த்துருக்கா. அது ஒரு 10 நிமிஷம் வீடியோங்க. கடலோரத்துல நிக்கிற போட்டெல்லாம் அந்த வீடியோல இருக்கு. ஹைலைட்டான விஷயம், இறந்து போனால கோடம் பாவம் ஜேர்னலிஸ்டா இருந்துகிட்டு நீ போடுற கதை எதுவும் ஹிட் ஆக மாட்டேங்குது. சோ உன்னை ஃபேமஸ் ஆகிறதுக்காக நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கொடுக்குறேன், நான் சொல்ற வரைக்கும் அதை பத்திரமா வச்சிருன்னு அவன் தான் இந்த மெமரி கார்டையே கொடுத்துருக்கான். அப்ப இதுல இருக்க வீடியோ மூலியமா விபரீதமான விஷயம்லாம் வெளியே வரும்னு பார்த்தா வீடியோல ஒண்ணுமே இல்லைங்க. 10 நிமிஷம் வீடியோலயும் பீச்சோரமா இருக்க போட்டுக்கு பக்கத்துல இருந்து பறக்கிற பறவைங்கன்னு அது மட்டும் தான் இருக்கு. இது ஒரு வீடியோ, இதை வச்சு நீ ஃபேமஸ் ஆவன்னு சொல்லி வேற கோடம் இதை உங்ககிட்ட கொடுத்தானா? ஒழுங்கா உண்மையை சொல்றா, இல்லனா கைலாசம் தான் அப்படின்னு வில்லி எவ்வளவு மிரட்டினாலும் அவனே உயிர் பயத்துல இருக்கான். சொல்றது உண்மையா தானே இருக்கும். சத்தியமாங்க அவர் தாங்க இந்த மெமரி கார்டை கொடுத்தாரு. பெத்தகை பாட்டியை பத்தின நறுக்கான மேட்ரு இதுல இருக்கிறதாகவும் சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் அழுததும், ஐயோ இப்ப இந்த வீடியோல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க வேற நமக்கு டைம் இல்லையே. ரைட்ரா, நீ அடுத்து கண்ணை முழிக்கும் போது நல்லா ஹமாம் போட்டு குளிச்ச அலாவுதீன் பூதம் மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவன் வீட்டு முன்னால இருந்து தான் கண்ணை முழிப்ப. அவன்கிட்ட இதே வீடியோவை காட்டி இதுல ஏதாவது மறைஞ்சிருக்கான்னு நான் கண்டுபிடிக்க சொன்னேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வில்லி ஜேர்னலிஸ்ட் மூஞ்சில மயக்க மருந்து கலந்த துணியை வச்சு மயக்கமாகிட்டா. அதுக்கப்புறம் தான் இங்க அனுப்பி விட்டுருக்கா. மெமரி கார்டு ரிப்போர்ட்டர் கிட்ட தான் இருக்கு. கருமாந்திரம் பிடிச்சவன் வைக்க கூடாத இடத்துல அதை வச்சிருக்கான். அதை எடுத்து கொடுக்க வில்லி பார்த்தா அதே 10 நிமிஷம் வீடியோவை, ஒண்ணுமே இல்லாத அந்த வீடியோவை இவங்களும் பார்க்க கோடம் கொடுத்துருக்கானா நிச்சயமா அதுல ஏதோ ஒன்று இருக்கணும்ல. அதுவும் பார்ட்னர் சர்வைலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்றவன் ஒரு வீடியோவை எப்படியாவது டீகோட் பண்ணி இன்ச்சு பை இன்ச்சா அதுல என்ன ஒளிஞ்சிருக்குன்னு ஓரளவு தெரிஞ்சுப்பான் இல்லையா. அப்படி தேடினதுல நல்ல ஒரு ட்விஸ்ட் மாட்டுதுங்க. லீ எந்த கடல் பகுதியில் செத்தானோ அந்த ஏரியால எடுக்கப்பட்ட போட்டோட வீடியோ இது. அப்ப லீ எந்த போட்ல இருந்து விழுந்து செத்தானோ இது அந்த போட்டா தானே இருக்கணும். கணக்குப்படி போட்டுக்குள்ள லீயையும் சேர்த்து 5 பேர் இருந்தாங்க. லீ செத்ததுக்கு அப்புறம் வில்லியும் பார்ட்னரும் அவன் சாவுக்கு காரணமான போட்ல இருந்த 4 பேரை கொண்டாங்களா. இப்ப வீடியோல ஒரு ஃப்ரேம்லங்க பிளர்ரா தெரியுற இமேஜ்லயோ 5 பேர் இல்லாம 6 பேர் இருக்கிறதா காட்டுது. சோ போட்ல எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் இருந்திருக்காங்க. அது யாருன்னு வில்லியும் பார்ட்னரும் பார்க்காம விட்டாங்க. மேபி அது பாட்டியோட முதல் பையன் இல்ல 2வது பையன். இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆளா இருக்கலாம். எப்படியோ வில்லி ஒரு ஆளை லிஸ்ட்ல விட்டால. சோ ஹீரோயின் பார்ட்னர் கிட்ட உன் தலைவியை கான்டாக்ட் பண்ண முடியுதான்னு பாருப்பா, அப்படி பேச முடிஞ்சா அவளை என்ன வந்து பார்க்க சொல்லு, போட்ல நீங்க மிஸ் பண்ண ஆள் யாருன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு இவன்ட்ட சொல்லிட்டு இந்த மெமரி கார்டோட வந்தால ரிப்போர்ட்டர் அவனை வெளியே விட்டா யார்கிட்ட போய் என்ன சொல்லி வைப்பானோ. சோ ஹீரோயின் கூட கம்ப்யூட்டர் கேம் விளையாடுற பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் வீட்டுல கொஞ்ச நாளைக்கு விட்டுறாங்க. இந்த பக்கம் பாட்டியோட எடுபடியோ வில்லி ரிப்போர்ட்டரை கொல்ல எந்த பில்டிங்க்கு வந்தாலோ பில்டிங்க்கு வெளியே இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க. அதுல பில்டிங் பிளாஸ்ட் ஆகுது. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த பில்டிங்ல இருந்து ஒரு பெரிய பார்சலை கொரியர் டெலிவரி ஆளுங்க வெளியே எடுத்துட்டு வந்து அவங்க வண்டியில ஏத்திட்டு போயிருக்காங்க. அப்புறம் என்னங்க வில்லி ஏதோ ஒரு திருட்டு கோட்டு வேலை பார்த்து பார்சல் ஒன்ன வெளியே எங்கேயும் அனுப்பியிருக்கான்றது பச்சையா தெரியுது இல்ல. எடுபடியாத பாட்டி கிட்ட கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணதும் இது வேறையா, சரி அவ அதை எங்க அனுப்பியிருக்கான்னு பாரு, எதுவா இருந்தாலும் அதை உடனே அழிச்சு விட்டுரு அப்படின்னு பாட்டி சொல்ல போய் பார்சலை எந்த டெலிவரி கம்பெனி டெலிவரி பண்ணிச்சோ அதையே வர வச்சவன் பார்ட்னரோட வீட்டுக்கு தான் பார்சல் போயிருக்குன்றதை கண்டுபிடிச்சிடறான். அதே டைம் பார்ட்னர் அவன் பொருளெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோயின் சொல்லிட்டு போனா, இங்க பாருடா நீ வில்லியோட பார்ட்னர்ன்றதுனால பெத்தகையோட ஆளுங்க எப்ப வேணும்னா உன்னை தேடி வரலாம், உனக்கு ரிஸ்க், பேசாம நீ போலீஸ்ட்டு போய் சரண்டர் ஆயிடு, நீ போலீஸ் கஸ்டடியில இருந்தாதான் அவங்களால உன்னை ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. போலீஸ் கிட்டலாம் போனா சரி வருமா அப்படின்னு இவன் சிந்தனையில இருக்கும் போதே வீட்டு பாத்ரூம்ல ஃபிளஷ் பண்ண தண்ணி இருக்குள்ள ஒரு பாக்ஸ், அதுக்குள்ள இவன் ஒரு போனை ரகசியமா மறைச்சு வச்சிருப்பான். அதுக்கு கால் வருது. எடுத்து பேசினா வில்லிங்க. வில்லி இருக்க இடத்துல அவளை எனி டைம் கண்காணிக்க ஒரு வாட்ச் இருந்துகிட்டே இருக்காரு தானே. வாட்சுக்கு தெரியாம போனை ஒளிச்சு வச்சு காதுல ஹெட்செட்டை போட்டு பேசிட்டு இருக்கா. அதுவும் கதை புக்க படிக்கிற மாதிரி இவங்கிட்ட பேச்ச போட்டுட்டு இருக்கா. என்னடா நான் அனுப்பிட்ட வீடியோவை பாத்தியா, அதுல ஏதாவது தெரிய வந்துச்சா என்ன ஏதுன்னு வில்லி சிம்பாலிக்கா கேட்டதும், பார்த்தம்மா பார்த்தேன், நம்ம போட்ல இருந்தது 4 பேர் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தோம், லீ இல்லாம 5வது ஒரு ஆள் இருந்திருக்காமா, அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க டீச்சர் உன்னை வந்து அவங்கள பார்க்க சொல்றாங்க அப்படின்னு பார்ட்னர் சொல்ல போய் போடு தகிட. அப்ப ஹீரோயின் சாகலியா, உயிரோட தான் இருக்காங்களா? மஜாப்பா. சோ நம்ம போட்ல இருந்த ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டோம், திரும்ப நீயும் நானும் சேர்ந்து அவங்கள கொன்னே ஆகணும்ல அப்படின்னு வில்லி அந்த வார்த்தை யூஸ் பண்ணதும் வாட்சுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நல்லா லில்லி புட்டி கேங்கோட லீடர் மாதிரி இருந்துகிட்டு என்ன வேகமா ஓடி வரான்றீங்க. ஆனா வில்லி எவ்வளவு சாரு, அந்த ஆள் வரத்துக்குள்ள காதல போட்டிருந்த ஹெட்செட்டையும் போனையும் ஒழிச்சு வச்சிட்டா. வாட்சால எதையும் கண்டுபிடிக்க முடியல. வில்லி என்ன சொல்ல நினைச்சாலோ அதை பார்ட்னர் கிட்ட சொல்லிட்டால. அப்போன்னு பார்த்து எடுபடி போலீஸ்காரன் வேஷத்தோட பார்ட்னர் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். ஸ்டார்டிங்ல பார்ட்னருக்கு சந்தேகம் வரல.
மாறல. ஹீரோயின் சொல்லிட்டு தானே போனா நீ போலீஸ்ட்ட சரண்டர் ஆகட்டும் உனக்கு நல்லதுன்னு. ஹீரோயின் தான் ரிப்போர்ட் பண்ணி போலீஸ் அரவச்சிட்டதா நினைச்சுக்கிட்டு கதவை திறந்துட்டான். அப்புறம் இங்க டெலிவரியான பார்சலை பத்தி எடுபடி கேட்க போய் தான் அட அவனாடா நீ அப்படின்னு பார்ட்னருக்கு தெரியுது. இதுக்குள்ள எடுபடி ஒரு டம்மி புல்லட் இருக்க கண்ணால பார்ட்னரோட நெஞ்சிலேயே சுட்டான். டம்மி புல்லட்டா இருந்தாலும் வலி அதிகமா இருக்குங்க. வலி தாங்க முடியாம ஊர்ந்துட்டு இருந்த பார்ட்னர் ஒரு 5 கிலோ டம்பிள்ஸ் எடுத்து எடுபடியோட கால்லயே டொக்குன்னு ஒன்று வைக்கும் போது சவுண்ட் கேட்டு பக்கத்து வீட்டு லேடி ஒருத்தவங்க வந்துட்டாங்க. எடுபடி அதுல ஷிவரிங் ஆவறான் பாருங்க. இதான் சாக்குன்னு பார்ட்னர் ஜன்னல் வழியா எகிரி வச்சு தப்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் டீம்ல இருக்க லேடி ஏஜென்ட் அவ இன்னமும் பெத்தகை பாட்டியோட விசுவாசி மாதிரி தாங்க கூடவே இருக்கா. அதாவது இப்ப நம்ம ஆளுங்க பக்கம் வந்துட்டா, ஆனா அவங்க கூடவே ஒன்னா இருந்தா தானே அவங்களுக்குள்ள இருக்க ரகசியம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். மேயர் எலெக்ஷன்ல நிக்க போற முதல் பையன் கூடவும் கொஞ்சம் ஒட்டி உறவாடுற மாதிரி ஆக்டிங்கையும் போடுறா. அப்படி இப்ப ப்ரொமோஷனுக்காக ரோட்டோரமா இருக்க குப்பையெல்லாம் திரும்ப வேற ஒரு இடத்துல போடுறதுக்கு இங்க இருந்து வாரிட்டு போக அதே இடத்துக்கு அசிஸ்டன்ட் வரான். அவன் கூட ப்ளூடூத்ல ஹீரோயின் கணக்குல இருக்கா. ஹீரோயின் இவங்கிட்ட என்னெல்லாம் சொல்றாளோ அத அசிஸ்டன்ட் அப்படியே ஏஜென்ட் கிட்ட சொல்றான். கோடம் கொடுத்தான்னு ரிப்போர்ட்டர் ஒரு 10 நிமிஷம் வீடியோவை இவங்கள்ட்ட கொடுத்தான். ஆனா அதுல எதுவுமே இல்ல. பிளர்ரான ஒரு ஃப்ரேம், அதுல எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஆள் இருக்க மாதிரி ஒரு இமேஜ். பார்த்தா அது முதல் பையனா ரெண்டாவது பையனான்னு கூட தெரியல. இருந்தும் ஒண்ணுமே தெரியாது இந்த விஷயத்துக்கா பாட்டி ரிப்போர்ட்டரை போட்டு தள்ள வில்லி அனுப்பியிருக்க போது. சோ கண்டிப்பா பெத்த சைஸ்ல என்னமோ ஒன்று இருக்கணும்ல. இருக்கணும். கோடமும் ஒன்று சாதாரண ஆள் இல்ல. அவன் பெத்தகை பாட்டிக்கு எதிராக ஒன்று வச்சிருக்கான்னா அது இப்படியெல்லாம் சில்லறையா இருக்காது, பெருசா தான் இருக்கும். அது என்னவா இருக்கும்? கோடம் சாகரப்போ கோடம் பாட்டி கூட வீடியோ கால் பேசினால அதே இடத்துல ஏஜென்ட் தானே இருந்தா. அங்க அவன் என்னலாமா சொன்னா அதை அப்படியே ரிப்பீட் பண்ணு, நமக்கு ஏதாவது மாட்டுதான்னு பாப்போம் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. எதுக்கு நான் அதை சொல்லிக்கிட்டு, நீங்களே அந்த வீடியோவை உங்க கண்ணால பாருங்க. என் வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா அதுல ஒரு பாக்ஸுக்குள்ள நான் அதை வச்சிருக்கேன். இங்க வச்சாதானே சேஃப்டியா இருக்கும். ஃபயர் ஆக்சிடென்ட், பாம் பிளாஸ்ட்னு எந்த சேதாரம் நடந்தாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச மெமரி கார்டுக்கு எதுவும் ஆகாது. அதான் அங்க பத்திரமா வச்சிருக்கேன், எடுத்து போட்டு பாருங்கன்னு ஏஜென்ட் சொல்ல அங்க கோடம் என்ன சொன்னான்றத நம்ம தான் ஏற்கனவே பார்த்துட்டோமே. உங்க 2 பையனையும் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குன்னு எனக்கு தெரியுது. அவங்களுக்கு எதிரானது என்கிட்ட தான் இருக்கு, பயப்படாதீங்க. அந்த ரகசியம் ரகசியமாவே இருக்கும். நான் செத்தாலும் அந்த ரகசியம் வெளியே போகாது. என் கூட சேர்ந்து என் கல்லறைக்கே வந்துடும் இப்படின்னு தானே சொன்னான். பேச்சுவார்த்தையில அதை கேட்கும்போது அதுக்குள்ள பெருசா ஒன்றும் தெரியல. ஆனா உன்னிப்பா நோட் பண்ணி பாருங்க, நான் செத்தா கூட அது வெளியே போகாது, என் கூட சேர்ந்து கல்லறைக்கே வந்துடும்ன்றான். ஒருவேளை கோடம் எப்பவுமே அவன் கையில ஒரு மோதிரத்தை கழட்டாமலே வச்சிருப்பான்ல, செத்தா கூட அது கூடவே போற மாதிரி தானே சொல்லி வச்சிருப்பான். அப்படி ஏதோ ஒரு ரகசியத்தை அவன் கூடவே வச்சு எடுத்துட்டு போயிருப்பானோ அப்படின்னு ஹீரோயின் ஏஜென்ட் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான எண்ணம் வர அந்த பக்கம் வில்லி இருக்க இடத்துலயோ அங்க வாட்சுக்குன்னு தனியா ஒரு ரூம் இருக்கு. வாட்சோட கண்ணை ஸ்கேன் பண்ணாதாங்க அந்த ரூம் கதவே திறக்கும், உள்ளே போக முடியும். சோ வாட்ச் கண்ணை ஸ்கேன் பண்ணிட்டு ரூமுக்குள்ள போக அத வில்லி உள்ள ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. இந்த இடத்துல இருக்க எல்லா கேமராவோட கண்ட்ரோலும் கேமராவோட ஃபுட்டேஜும் வாட்சோட ரூமுக்குள்ள தான் ஓடிட்டு இருக்கு. உள்ள போய் வாட்ச் பர்கர் சாப்பிட்றதுக்கு உட்கார்றாருங்க. கொஞ்ச நேரம் கூட டைம் கொடுக்கல, அதுக்குள்ள எடுபடி பார்ட்னர் தான் டம்புல் எடுத்து குத்தி அவன் காலை உடச்சு விட்டானே. விஸ்கிங்க நடந்து வந்தவன் வர்ற கோவத்துக்கு அவளை கொன்னு போட்டலாம் போல இருக்கு. ஆனா இவளை கொன்னுட்டா பாட்டிகிட்ட பதில் சொல்ல முடியாது. மயக்க ஊசி போடுற கண்ணு வாங்கிட்டு தானே இருக்கு, எடுத்துட்டு வாடான்னு வாட்ச்மேனை கையோட கூட்டிட்டு போனவன் தூங்கிட்டு இருக்க வில்லியை எழுப்பி அவ தலைமுடிய பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுறான். ரிப்போர்ட்டரை கொல்ல போன இடத்துல இருந்து எதடி பார்சல் பண்ணி உன் பார்ட்னருக்கு அனுப்பி விட்ட? எனக்கு தெரிஞ்சு ரிப்போர்ட்டரே கொல்லாம பார்சல்ல அவனை தான் அனுப்பி விட்டுருப்பியோ? நீ பண்ணாலும் பண்ணுவடி, மரியாதையே உண்மையை சொல்ற, இல்லனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு எடுபடி மிரட்டுறான். ஏயோ நல்லா நாகதோஷத்துல பாதிக்கப்பட்ட நாகேஷ் மாதிரி இருந்துகிட்டு நாயா பேசுற நீ? நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? நான் ரிப்போர்ட்டரை கொன்னுட்டேன், அதுக்கான ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்கு, காட்டுமா அப்படின்னு கட்டில் கடையில குனிஞ்சி எதையோ எடுக்கிற மாதிரி போய் சும்மா அங்க ஒன்னும் இல்ல அப்படி பண்ணி எடுபடிய காண்டாகறா. இதுக்கு மேல பொறுக்க முடியாது குருநாதா, தட்டி விடுங்க அப்படின்னு வில்லி பண்ண வேலையை பார்த்து எடுபடி வாட்சுக்கு சிக்னல் கொடுக்க வாட்ச் வில்லிக்கு மயக்க ஊசிய போட்டான். எனக்கு இன்னமும் ஆத்திர அடங்கலடா, இவளை கொல்ல மட்டும் செய்யாத, பேஸ்மெண்ட்ல இருக்க உன் இடத்துக்கு தூக்கின்னு போயிட்டு அவளை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ற, அதுக்குள்ள நான் வந்துடுறேன் இப்படின்னு சொல்லிட்டு எடுபடி கிளம்புறப்போ அரகுற மயக்கத்துல இருந்த வில்லி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நீ எல்லாம் ஒரு மேலா, பாட்டி ஒரு பொண்ணை கொல்ல சொல்லி பொறுப்பு அவங்கிட்ட கொடுத்துச்சுல்ல, ஹீரோயினை ஒழுங்கா கொல்ல முடிஞ்சுதா? ஹீரோயின் இன்னும் உயிரோட இருக்கான்றதே உனக்கெல்லாம் தெரியல, நீ என்ன மிரட்ட வந்துட்ட? பாட்டிக்கு மட்டும் ஹீரோயின் உயிரோட இருக்கான்னு தெரியணும், அப்புறம் இருக்கடி உனக்கு கச்சேரி அப்படின்னு உளறிக்கிட்டே அதுக்கப்புறம் முழுசா மயக்கமாயிடுறா. இது வேறையான்னு எடுபிடிச்சருக்காக இன்னொரு பக்கம் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருந்த பார்ட்னர் அவனுக்கு உடம்பெல்லாம் அடி, அடுத்து எங்க போறதுனே தெரியல, தங்கறதுக்கு இடம் வேணும்ல. சோ சண்டையோ சமரசமோ நமக்கு தான் ஆள்னு ஒருத்தவன் இருக்கான்ல, என்னதான் அவனை திட்டிருந்தாலும் நம்ம போனா நம்மள கூட சேர்த்துப்பான் அப்படின்னு இவன் காதலிச்சிட்டு இருந்த லவ்வர் பாயோட வீட்டுக்கு போய் வீட்டு காலிங் பெல் அடிக்கிறான். வெளியே வந்திருக்கிறது பார்ட்னர்னு தெரிஞ்சு கோபத்தோட அவன் கதவு திறந்தாலும் பார்ட்னர் உடம்புல அடிலாம் பட்டிருக்கிறத பார்த்துட்டு ஐயோ என் தங்கமே என்ன ஆச்சு உனக்கு, வாடா 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 உள்ள வாடா அப்படின்னு பார்ட்னரை உள்ள சேர்த்துக்க மீண்டும் எடுபடிக்கிட்ட வந்தாங்க. ஹீரோயின் உயிரோட இருக்கான்னா ஹீரோயினும் ஏஜென்ட்டும் ரத்தத்தின் ரத்தம் நாடி துடிப்பு, கண்டிப்பா அது ஏஜென்ட்டுக்கு தெரியாம இருக்கவே இருக்காது. சோ ஏஜென்ட் ஒரு இடத்துல பிளாக் பண்ணவன் உன் ஃப்ரெண்டு உயிரோட தானே இருக்கா, அதை என்கிட்ட இருந்தும்
இருந்தும் பாட்டி கிட்ட இருந்தும் மறைச்சிட்டல்ல நீ, எங்க இருக்கா அவ, உண்மையை சொல்லன்னு ஏஜென்ட்ட மிரட்ட பாக்குறான். ஜி பாட்டி ஹீரோயினை கொல்ல சொல்லி கொல்ல துப்பு இல்லாம அவளை உயிரோட விட்டது நீங்க, என்ன என்னமோ மிரட்டிட்டு இருக்கீங்க. உயிர் பழிச்சதும் அவ என்ன கான்டாக்ட் பண்ணா, நான் இதை பாட்டி கிட்ட சொல்லி உன்னை செருப்படி வாங்க வைக்காம இருக்கனேன்னு நீ சந்தோஷப்படணும். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. ஹீரோயினா வாளுங்களும் எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். கோடமோட மெமோரியல் பிளேஸ் இருக்குல்ல, அங்கதான் போயிருக்காங்க. பாட்டி தேடிட்டு இருக்க ரகசியமான ஒரு விஷயம் அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ போனா புடிச்சிடலாம். உங்களோட கஷ்டமான நேரத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய உதவி பண்ணிருக்கோம், மனசுல வச்சுக்கோங்க. நாளை பின்ன எனக்கு ஒண்ணுனா மறந்துட போறீங்க, மறக்காம திரும்ப செஞ்சிருங்க அப்படின்னு ஏஜென்ட் திரும்ப ட்ராக் மாதிரி தப்பான ரூட்ல போற மாதிரி நமக்கு காட்டி அவ எடுபடிக்கிட்ட ஒரு அட்ரஸ் கொடுத்து அனுப்புறா. ஏஜென்ட் கொடுத்த அதே அட்ரஸுக்கு ஹீரோயின், டிரைவர் தம்பி, அசிஸ்டன்ட் இவங்க 3 பேரும் வந்தா அது கோடமோட மெமோரியல் பிளேஸுங்க. கோடமோ புதைக்கல, எரிச்சிட்டாங்க. செத்தாலும் என் கூட இந்த பொருள்லாம் வரணும்னு அவன் எதெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் அவன் மெமோரியல் பிளேஸ்ல வச்சிட்டாங்க. பெரிய தியாகி அவரு. மெமோரியல் பிளேஸ்ல அவன் கழுத்து வரைக்கும் செய்யப்பட்ட உருவ பொம்மைலாம் இருக்கு. ரொம்ப நேரமா அங்க தேடி தேடி எதுவும் கிடைக்கலன்னதும் கடுப்பான ஹீரோயின் கண்ணாடி பெட்டிக்குள்ள இருந்தா அவன் உருவ பொம்மையை எடுத்து டமார்னு கீழே தூக்கி போட்டு வச்சிடறா. அந்த மண்டைக்கு அடியில தாங்க கோடம் உயிரோட இருக்கும்போது கழட்டாம அவன் கையிலேயே போட்டுட்டு இருந்த ரிங் இருக்கு. ரிங்லயும் பெருசா எதுவும் இருக்க மாதிரி தெரியல. வேற எது எங்க தாண்டா இருக்குன்னு திணறி போய் நிக்கிறப்பதான் அசிஸ்டன்ட், மேடம் மேடம் அந்த ரிங்கு கொஞ்சம் கொடுங்களேன், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ரீசெண்டா நான் ஒரு ஆளுக்கு ப்ரொபோஸ் பண்ண எல்லா விதமான மோதிரத்தை பத்தியும் ரிசர்ச் பண்ண மேடம். இந்த மாதிரி மோதிரத்துல கழட்டுற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும், இருங்க ட்ரை பண்ணி பாப்போன்னு அந்த மோதிரத்தை சுத்தி பாக்குறான். கொப்ப நன்னானா இவன் நினைச்ச மாதிரியே மோதிரத்தை திறக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. திறந்தா உள்ள ஒரு மெமரி கார்டும் இருக்கு. அதை பார்த்து 3 பேரும் அதிர்ச்சி ஆகும் போதே இன்னொரு பக்கம் பேஸ்மெண்ட்ல மாட்டிட்டு இருக்க வில்லி கிட்ட வராங்க. அடேங்கப்போ, அந்த பேஸ்மெண்ட் ரூமே பயங்கரமான ரூம் போலங்க. இதுக்கு முன்னால நிறைய பேர் அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க போல. மாட்டிட்டு இருந்தவங்களாம் அவங்க ரத்தத்துல என்ன தயவு செஞ்சு கொன்னுடுங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு செவுரு முழுக்க சுத்தி சுத்தி எழுதி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து மயக்கத்துல இருந்த வில்லி கண்ணை முழிக்கிறாங்க. கதை ஒழிய எட்டி பார்த்தா வெளியே வாச்சு டார்ச்சர் பண்றதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். பெரிய பிள்ளக்கா பித்திருக்கா பால் இவரு. அப்படியே பார்வையிலேயே எல்லாரையும் பயமுறுத்துருவாரு. இவனை இன்னமாச்சு பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வில்லி கீழே பார்க்கும்போது கீழே அண்டர் கிரவுண்ட்ல போறதுக்கான வழி ஒண்ணு இருக்கா. சிக்குனாண்டா சீனா பட்டாசு, இப்ப பாரு என்ற பர்ஃபார்மன்ஸ அப்படின்னு வில்லி ஒரு ஸ்மைல போட உடனே வெளியே இருக்க வாட்சுக்கு, ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்களேன், எனக்கு ஒரே பயமா இருக்கு, இங்க ஒரே இருட்டா இருக்கு அப்படின்னு ரூமுக்குள்ள இருந்து வில்லி கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டதும் இவன் வெளியே இருந்தே கதை ஓட்ட வழியா எட்டி பாக்குறான். பெட்ல யாரோ படுத்திருக்க மாதிரி இருக்கு. அது வில்லி தான் நினைச்சுக்கிட்டு மயக்க ஊசிய போட்டுதான் உள்ள போறான். ஆனா வில்லி பெட்ல இல்ல, கதவுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கா. வாட்ச் உள்ள போய் கட்டில் கிட்ட குனிறப்போ கல்லாலேயே அவன் கபாலத்தை பொழந்துட்டு அந்த ரூம்லயே வாட்சை லாக் பண்ணிட்டு அண்டர் கிரவுண்ட் வழியா தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. அப்படியே அந்த பக்கம் எடுபடி கிட்ட போனா அவன் இப்பதான் கோடமோட மெமோரியல் பிளேஸ்க்கே வரான். உள்ள வந்ததும் கோயின்னு அலாரம் அடிக்குது. டக்குன்னு செக்யூரிட்டி வேஷத்துல போலீஸோட இங்க வந்த டிரைவர் தம்பி எடுபடிக்கே தெரியாம அவன் பாக்கெட்ல கோடமோட ரிங்க போட்டாங்க. அப்புறம் போட்ட ரிங்க அவனே தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி புடிச்சு, சார் நான் அப்பவே உங்கள்கிட்ட சொல்ல உள்ள யாரோ திருட வந்திருக்காங்கன்னு, திருட்டு பையன் சார் அவன், புடிங்க சார் அவனை, புடிச்சு ஜெயில போடுங்க சார் அப்படின்னு எடுபடியை கோத்து விட்டு அழகா டிரைவர் தம்பி கிளம்பிடுறான். அதை காட்டிட்டு ஹீரோயின்ட்ட வந்தா இப்ப நம்ம பார்த்த எல்லாமே ஹீரோயினோட பிளான். ஹீரோயின் தான் ஏஜென்ட்ட சொல்லியே இருந்திருக்கா. எவ்வளவு நாள் தான் நான் செத்துட்டேன்றதே மெயின்டைன் பண்ண முடியும், ஏதாவது ஒரு கட்டத்துல நான் உயிரோட இருக்கேன்னு தெரிய வந்துதானே ஆகணும். அதை நம்ம இப்பவே தெரியப்படுத்திட்டா என்ன, இதுதான் கரெக்டான நேரம். எடுபடி வெளியவே இருக்கக்கூடாது, அவனை முதல்ல புடிச்சு உள்ள போட்டாகணும். சோ ஏஜென்ட் நான் உயிரோட இருக்கன்ற விஷயத்த சொல்லி நீ எடுபடிய கோடமோட மெமோரியல் பிளேஸுக்கு வர வைக்கிற. அங்க எடுபடிய மாட்டி விடும் போது நம்ம யாரோட குரலும் இல்லாம புதுசா ஒரு குரல் அங்க செக்யூரிட்டியா பேசுற மாதிரி இருக்கணும். டிரைவர் தம்பி நீ எப்படியும் ஆடியோ சாஃப்ட்வேர் வச்சு தானே பேசுற, அதுல ஒரு வாய்ஸ் மட்டுமா எக்கச்சக்கமான வாய்ஸை உருவாக்கலாம்ல, நீ செக்யூரிட்டியா இருந்து முடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி எடுபடிய கோத்து விட்டாச்சு. இப்ப எடுத்துட்டு வந்த மெமரி கார்டுல என்ன இருக்குன்னு பாக்கணும். அதுக்கு முன்னால ஹீரோயினுக்குள்ள பல யோசனை, பல சிந்தனை. லீ செத்ததுக்கு அப்புறம் போட்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ வில்லியும் பார்ட்னரும் அவங்கள கொண்டாங்களா. அதுக்கப்புறம் தானே அவசரமா பாட்டி ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சு அந்த கொலைகாரன் யாரோ அவனை நானும் தெரிஞ்சுக்கிட்டாகணும், நீ நானும் சேர்ந்து கொலைகாரனை தேடலான்னு ஹீரோயின் அப்பாயின்ட் பண்ணி ஒரு டீமையே உருவாக்குச்சு. அப்ப போட்ல நடந்த சம்பவத்துக்கும் பாட்டிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும்ல. டவுட்டோட ஹீரோயின் மெமரி கார்டுல இருக்க ஒரு வீடியோவை பிளே பண்றா. சம்பவம் நடந்த அன்னைக்கு போட்ல எடுக்கப்பட்ட வீடியோங்க இது. வீடியோவை எடுக்கிறது யாருன்னு தெரியல, பட் இவங்க எடுக்கிற வீடியோல லீ உட்பட கணவனுக்கு முன்னால வில்லியால கொல்லப்பட்ட 3 பேருன்னு 5 பேர் இருக்காங்க. வீடியோ எடுக்கிற ஆள் தான் தலைமை மாதிரி தெரியுது. அவன் என்ன சொல்றானோ அதைத்தான் போட்ல இருக்க 4 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. லீ அந்த போட்ல வேலை செய்யறவனா இருக்கான். அன்னைக்கு நைட்டு கணவன் ஒருத்தவன அப்ப பார்த்தோம்ல, அவன் வெளிநாட்டுல இருந்து ஒரு போதை பொருள் வந்திருக்குன்னு அதை ஆர்வமா எடுத்துட்டு வர போட்லயே 4 பேரும் வீடியோ எடுக்கிறவனோட பேச்சை கேட்டு கேம்லாம் விளையாண்டு இருக்காங்க. அப்ப வீடியோ எடுத்தவன் சும்மா இல்லாம லீ கிட்ட, என்னடா சரக்கு பார்த்தா ஆசையா இருக்கா, உனக்கும் போடணும்னு தோணுதா, வா போடுன்னு போதை பொருள் எடுத்துக்க வச்சிடறான். அதை மோந்து பார்த்ததுதான் லீ ட்ரிப் ஆயிட்டான். அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல. அவன் முன்னால வேணும்னே பணத்தை நீட்டி, இந்த பணம் உனக்கு வேணுமா, போய் பொறுக்கிக்கோ அப்படின்னு
போட்டை விட்டு வெளியே தண்ணியில அதை தூக்கி போடுறான். லீ இருந்த போதையில பணத்தை பிடிக்கிறேன்னு வெளியே குதிச்சு நீச்சல் தெரியாம என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறியே செத்து இருக்கான். அவன் துடிக்கும் போது போட்ல இருந்த 4 பேரும் ஐயோ பாவங்க அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா வீடியோ எடுத்தவன் இருக்கான் பாருங்க, ஏய் அவன் கத்துறதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்ல, வாயை மூடுங்க, நீங்க ஏன் இப்ப கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்கு 4 பேரும் ஆஃப் ஆயிட்டானுங்க. கெத்து தான்டா நானு, ஒரு வார்த்தை சொன்னதும் கப்பு சிப்புன்னு ஆயிட்டீங்களே, அதையே மெயின்டைன் பண்ணுங்க, செத்தா செத்துட்டு போட்டோம், அதை ஆக்சிடென்டா மாத்திக்கலான்னு வீடியோ எடுத்தவன் சொன்னதோட வீடியோ முடிஞ்சிடுச்சு. கடைசி வரைக்கும் அந்த வீடியோவை யார் எடுத்தானே தெரியல. அப்புறம் எப்படிங்க அவனை யாருன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அசிஸ்டன்ட்டும் டிரைவர் தம்பியும் கேட்டா, கண்ணில் விளக்கண்ணியை விட்டு பாருங்கடா, வீடியோல நடுவுலயே ஒரு இடத்துல வீடியோ எடுத்தவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ஹீரோயின் வீடியோவை ரீவைண்ட் பண்ணி காட்டுறா. நான் சொன்னல கேமரா எடுத்தவன் சொல்லி ஃபேக்டரியில வேலை செய்யற 4 பேர் கேம் விளையாண்டாங்கன்னு. கேம்ல கணவன் தான் ஜெயிச்சிருப்பான். கணவன் ஸ்பெக்ஸ் போடுற ஆளு ஜெயிச்சுட்டு வீடியோ எடுக்கிறவன் கால் கிட்ட வந்து, பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே விளையாண்டல அப்படின்னு ஆசாசியா மூஞ்ச பாத்துக்கிட்டே பேசியிருப்பான். சோ அவன் கண்ணாடியில வீடியோ ரெக்கார்ட் பண்ணவனோட மூஞ்சி பதிஞ்சு போச்சு. ட்விஸ்ட் என்னன்னா பாட்டியோட 2வது பையன் தாங்க அவன். என்ன ஆயிட்டு இருக்கு, 2வது பையன் ஜாலிக்காக வீடியோ எடுத்துட்டு வீடியோ எடுத்த போனு கணவனோட போனை டேபிள்ல வச்சுட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அவன் போய் உக்காந்துட்டான். கணவன் போன் எடுத்து வீடியோவை டெலீட் பண்றதுக்குள்ள இவன் தான் மிரோநெட்ன்ற ஒரு ஆப்பை யூஸ் பண்றானே. போன்ல புதுசா எந்த ஃபைல் வந்தாலும் அது மிரோநெட்ல அப்லோட் ஆகுற மாதிரி கணவன் செட்டிங் ஒன்னு ஆன் பண்ணி வச்சிருந்திருக்கான். எடுத்த வீடியோ மிரோநெட்ல அப்லோட் ஆயிடுச்சா, அதே மிரோநெட்டை தானே கோடமும் யூஸ் பண்ணான். ஆளு வீடியோவை புடிச்சு போட்டாங்க. இத சம்பவ இடத்துல இருந்து ஹீரோயினே பார்த்தா அவளுக்கு எந்த அளவுக்கு புரியும். அப்படி ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. இன்னொரு பக்கம் பார்ட்னர் லவர் பாயோட வீட்டுல தஞ்சை அடைஞ்சிருக்கும் போது பார்ட்னரோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இருடா நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு அன்பா சொல்லிட்டு வெளியே போறாங்க. லவர் பாய் போனவன் சாப்பாடு வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா போலீஸ்ட போய் பார்ட்னரை கொத்து விடுறான். அதுவும் என்னன்னு போன எபிசோட்ல பார்ட்னருக்கும் லவர் பாய்க்கும் எந்த இடத்துல சண்டை நடந்துச்சோ சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள இருந்த டெட் பாடிய பார்ட்னர் கிளியர் பண்ண வெளியே தூக்கிட்டு வந்திருப்பான். அதை அங்க இருந்த கேமரா ஒண்ணுல பார்த்த லவர் பாய் அந்த ஃபுட்டேஜ் அப்படியே போலீஸ்ட காட்டி மாட்டி விட்டான். சோ லவர் பாய் வீட்டுக்கு வர பார்ட்னர் அவனை ஆசையா பார்த்துட்டு இருந்தா லவர் பாய்க்கு பின்னால போலீஸும் வந்து நிக்கிறாங்களா. அட கிண்ணி வீங்கின கிங்காங்கு, உன்னை நம்பினதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டடா டே அப்படின்னு பார்ட்னர் மாட்டல. போலீஸ் வரத்துக்குள்ள அவன் தப்பிச்சு போயிட்டான். அதோட ஹீரோயின்ட்ட வந்தா ஹீரோயினும் அவ டீமும் ஒரு ட்ரெயின்ல உட்காந்துருக்காங்க, தனித்தனியா உட்காந்துருக்காங்க. அதே ட்ரெயினுக்குள்ள வில்லி வராங்க. வில்லி அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சதுமே ஹீரோயினை கான்டாக்ட் பண்ணி நான் உங்களை இந்த இடத்துல பார்க்கணும் வாங்கன்னு சொல்லியிருக்கா. சோ வந்து பட்டறைய போட்டாங்களா. வில்லி ஹீரோயினுக்கு முன்னால போய் உட்கார, அட குடும்பமே இங்கதான் இருக்கீங்களா, அப்புறங்க உங்களை வந்து பார்க்கணும்னு ஆள்கிட்ட சொல்லி அமிச்சிங்களாமே, வந்துட்டேன் சொல்ல வேண்டியதை சொல்லுங்கன்னு கேக்குறா. பதிலுக்கு ஹீரோயின் வில்லிக்கு ஹெல்ப் பண்ற ஆளுங்கள்ட்டலாம் ஒரு குட்டி டெவில் பொம்மை இருக்கும்ல, அந்த பொம்மை எடுத்து காட்டினதும் அச்சோ செம்ம கியூட் இல்ல, என்னங்க என் லைனுக்கு நீங்களும் வந்துட்டீங்க போல, என் பொம்மை உங்க கையில எல்லாம் இருக்கு, அப்ப நம்ம சேர்ந்து வேலை செய்ய போறோமா அப்படின்னு வில்லி குஜாலா அவரா. அதெல்லாம் ஒரு அணியும் இல்ல, லீ செத்த போட்ல இருந்து 6 பேர்ல நீ மிஸ் பண்ண ஒரு ஆளோட தகவல் இந்த பொம்மையில இருக்கு, இதை நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னா இனிமேல் ஏஜென்ட்டோட லைன்ல போறத நீ டிராப் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லனா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும்னு ஹீரோயின் ஒரு வார்னிங் கொடுக்க, நான் தான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்னேனே இந்த ட்ரெயினை விட்டு நான் யார்ட்டையும் மாட்டாம பத்திரமா இறங்கிட்டேன்னு வைங்களேன், அப்புறம் ஏங்க நான் யாரையும் தொல்லை பண்ண போறேன், ஏஜென்ட்டை மட்டும் இல்ல யாரையும் தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு வில்லி சொல்லி ஹீரோயின் இருந்து அந்த பொம்மையை வாங்கிடுறா. ஆனாலுங்க உங்க ஒவ்வொருத்தவங்களோட மூஞ்செல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியல, என்ன பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு செக் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், தப்பி தவறி அப்படி மட்டும் ஏதாச்சும் பண்ற போறீங்க, இந்த வீடியோ பாத்தீங்களா அப்படின்னு இவ செட் பண்ண கேமரால ஓடிட்டு இருக்க ஒரு லைவ் ஃபுட்டேஜை காட்டுறா. ஏஜென்ட்டோட வீட்டுல வச்சுட்டு வந்த கேமரா ஃபுட்டேஜ் தாங்க அது. வீட்டுல ஏஜென்ட்டோட அப்பாவும் பொண்ணும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்க வில்லி வச்சுட்டு வந்த ஒரு சின்ன கடிகாரத்துல பாம் இருக்கான். இத சொல்லி பயங்காட்டியே வில்லி அங்க இருந்து தப்பிச்சு போறப்போ கதவு கிட்ட உட்கார்ந்து இருந்த டிரைவர் தம்பி கதவுல கைய வச்சு வழி மறிக்கிறான். சரி போயிட்டு போட்டும் விட்றா அப்படின்னு ஹீரோயின் கண்ணை காட்டினதும் விட்டானா. அங்க ஒரு ட்விஸ்ட். இப்போதைக்கு வில்லி டிரைவர் தம்பி யாரும் பார்க்கல. வில்லி போறதுக்கு முன்னாலங்க நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, நல்லா ஞாபகம் இருக்குடான்னு சொல்லிட்டு போறா. யார் தான் இவன்றதை இன்னும் காட்டாமலே இருக்காங்கல்ல. எப்படியோ ஸ்டேஷன்ல ட்ரெயின் நின்னதும் வில்லி கீழே இறங்கி தப்பிச்சிட்டா. அதோட இவ்வளவு நேரமா என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, இந்த ரிமோட்ல இருக்க ஒத்த பட்டனை அழுத்தினா ஏஜென்ட்டோட வீடு வெடிச்சு சின்ன பின்னமாயிடும்னு மிரட்டிட்டே இருந்தா. இப்ப அந்த ரிமோட்டை ஒரு சின்ன பொண்ணிட்ட கொடுத்துட்டு உன் இஷ்டமா நீ எந்த பட்டன் அழுத்தணும்னு நினைக்கிறியோ ஜாலியா அழுத்தி விளையாடு அப்படின்னு கொடுத்துட்டு போறா. சின்ன பொண்ணு பட்டன் அமுக்குனா ஏஜென்ட் வீட்டுல ஒண்ணுமே ஆகல. சொல்ல போனா வில்லி வச்சுட்டு வந்த கடிகாரத்துல இருந்து அலாரம் தான் அடிக்குது சத்தமா. மிஞ்சி போனா கடிகாரத்தோட கண்ணாடி கிராக் கொடுத்துங்க, அவ்வளவுதான். சோ வில்லி எஸ் ஆக
அதுக்காக அடுத்து ஒரு புத்த துறவி கிட்ட பேசிட்டு இருக்க பெத்தகை பாட்டியை காட்டினா, குருஜி என் நிலைமையே பாருங்க குருஜி, என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா இருக்க ஆளுங்க நிம்மதியா வாழவே முடியாதா? நாங்க மட்டும் நின்னா குத்தோம், நடந்தா குத்தோம், படுத்தா குத்தோம், ஏஞ்சா குத்தோம்னு எது பண்ணாலும் வெளியே குத்தோம் 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 குத்தோன்றானுங்க. ஏன் தான் குருஜி இந்த மாதிரி அப்படின்னு பாட்டி ஃபீல் பண்ணி கேட்க, அதுதாம்மா நீங்க உங்க முதல் பையன் 2 பேரோட விதி, அனுபவிச்சுதான் ஆகணும், ஃப்ரீயா விடுங்கன்னு இவர் சொல்லிட்டு இருக்கப்போ ரெண்டாவது பையன் வெளியே ஏதோ ஒரு துறவி கிட்ட பிரச்சனை பண்றான். மத்தவங்க அவன் சொல்றதுக்கு கொட்டுன்னு போவாங்க, இவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? சோ அவரு ரெண்டாவது பையனோட மண்டியிலே கொட்டி வெளியே கொண்டு போக, இத உள்ள இருந்து பார்த்த பெத்தகை பாட்டியோ, எப்ப இவன் ரெண்டாவது வாட்டி ஒரு கலவரத்தை எழுத்துன்னு வந்தானோ அப்பவே அவனை போட்டு தள்ளிடலான்னு நானே நினைச்சேங்க. ஃபேமிலி விஷயமா இருந்தா கண்டிப்பா பண்ணிருப்பேன், ஆனா அவனை ஏதாவது பண்ணிட்டா நீங்க நாட்டுக்கே ஆபத்துன்றீங்களே, அதுதான் என் கை ரெண்டையும் கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு பாட்டி எதையோ வளர்னதும் எல்லா விஷயத்திலயும் பாட்டிக்கு ஜோசியம் பார்த்து சொல்றது இந்த புத்த துறவிதான் போல அப்படி ஒரு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பையனுக்கு என்ன ஆனாலும் அது இந்த நாட்டை மட்டும் இல்ல, நாட்டையே கட்டி ஆள போற பாட்டியோட முதல் பையனோட வாழ்க்கையும் பாதிக்குமா, அந்த மாதிரி ராசி அவங்களுக்குள்ள. இதனாலதான் ரெண்டாவது பையனை விட்டு கொடுக்க மனசு இல்லாம போட்ல நடந்ததை வெளியே சொல்லாம இருக்க, போட்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள ஒரு ஆளை மீட் பண்ணி பாட்டி பேசியிருக்கு. பாட்டி பேசின கொஞ்ச நாள்ல அவங்க செத்துட்டாங்க. சரி அது எதிர்ச்சியா நடந்ததுன்னு பார்த்தா திரும்ப போட்ல இருந்த இன்னொரு ஆளும் சாக, அதுக்கப்புறம் தான் பாட்டிக்கு சந்தேகமே வந்திருக்கு, இல்ல யாரோ ஒருத்தவங்க போட்ல இருந்தவங்க எல்லாம் கொலை பண்றாங்க போலன்னு. சோ யார் அதுன்னு கண்டுபிடிக்க ஹீரோயின் கூட டாக் டீம் போட்டிருக்கு. கண்டும் பிடிச்சிச்சு இல்லையா, பாட்டிக்கு 2 பையன் மட்டும் தானே, ரொம்ப நாளா ஒரு பொண்ணையும் பெத்துக்கணும்னு ஆசை, இனிமேல் பெத்துக்க முடியாது, அட்லீஸ்ட் வில்லிய பொண்ணா ஏத்துக்கலாம்ல. அதுக்கு பாட்டி வில்லியோட போட்டோவை புத்த துறவிட்ட காட்டி, இந்த பொண்ணோட ராசியை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களா, இவ என் கூட இருந்தா நான் செல்வ செழிப்போட இருப்பனா, நான் நினைச்சதெல்லாம் இவளை வச்சு நடத்திக்கலாமா, இவளை நான் பொண்ணா ஏத்துக்கலாமான்னு கேக்குது. ஐயோ கெட்டுச்சு குடி போங்க, பஞ்சியும் நெருப்பையும் யாராச்சும் பக்கத்துல வைப்பாங்களாங்க, பத்திக்காது, இப்ப எங்கங்க இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு வில்லியாலதான் அவங்க சோலி முடிய போகுதுன்ற மாதிரி புத்த துறவி ஆவாஸ் காட்டிட்டு இருக்காரு. அதோட முதல் பையன்கிட்ட போனா செம்ம நீளமான ஒரு பிரிட்ஜ், அதுவும் ஹைட்டான பிரிட்ஜ். அடுத்த ப்ரமோஷனுக்காக பிரிட்ஜோட ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு நடந்து போக பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். பயபுள்ளைக்கு பயம் பாதாள வரைக்கும் பாயுது. இவனுக்கு இது தேவையா? நல்லா வரி இல்லாம வாங்கின வட்டாசட்டி மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு போனமா அன்பு கருணை பாசம் அழுகை நேசம் இப்படின்னு விதவிதமா போச கொடுத்தமா அதை வச்சு ப்ரமோட் பண்ணமான்னு இல்லாம தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு பயந்துகிட்டே பிரிட்ஜோட சென்டர் வரைக்கும் வந்துடுறான். அங்க யாரோ குறுக்க கயிறு ஒண்ணு கட்டி முதல் பையன் கால் ஸ்லிப் ஆகி பிரிட்ஜ் மேல விழறான். சார் என்னாச்சு, ஹெல்ப் வேணுமா அப்படின்னு பக்கத்துல வந்து நின்று யாரோ கேக்குறாங்க. பார்த்தா அது வில்லி. வில்லி ஒரு நக்கல் சிரிப்பை போடும் போதே எபிசோட முடியுதுங்க. பாருங்களேன், ஒருவேளை புத்த துறவி சொன்னது உண்மையாதான் இருக்குமோ, ரெண்டாவது பையன் பண்ண தப்புக்கு வில்லி அனாவசியமா முதல் பையனை வந்து பிடிச்சிருக்கா. இது எங்க போய் முடிய போகுது, இனிமேல் யார் என்னெல்லாம் பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் கதையை கொண்டு போய் ட்விஸ்ட் கொடுக்க போறாங்கன்றத 2 எபிசோட் தான் பார்த்து சட்டு புட்டுன்னு முடிச்சு விட்டுருவோமா. சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.